தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நிறைய பேர் கோழி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், நிறைய பண்ணைகள் உங்களுக்கு கிடக்கும், அதே மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அது எப்படி கோழி வளர்க்குறது, எப்படி பண்ண போடுறது அப்படின்றதுலாம் தெரியாது. அந்த ஆலோசனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய குணா நாட்டுக்கோழி பண்ணையை பார்க்குற புதிய வியூஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோன்னா ஆள்னு ஒரு பட்டன் வரும், அதையும் அழுத்திடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க, தோப்பு துறவு நிறைய பேருக்கு வச்சுருக்கீங்க. சொல்லுவீங்க தோப்பு துறவுன்னு. சில பேருக்கு 2 ஏக்கர் இருக்கும், சில பேருக்கு 1 ஏக்கர், சில பேருக்கு 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர்னு நிறைய இடங்கள் கிடக்கும். ஆனால் சும்மா கிடக்கும். நான் நிறைய ஊர்கள் போயிருக்கும்போது பார்த்துருக்கேன், சும்மாவே கிடக்க இடங்கள்லாம். இந்த இடங்கள்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்புலாம் அந்த இடங்களையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும், கோழி குஞ்சு கொடுத்து இந்த பண்ணையை அமைச்சு தரணும், எப்படி பண்ணை போட்டால் எப்படி கோழி குஞ்சு வளர்க்கலாம், எந்த கோழி குஞ்சை போட்டால் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இடம் இருக்குது, உங்களுக்கு நிறையவே இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 ஏக்கர் இருந்தாலும் சரி, 2 ஏக்கர் இருந்தாலும் சரி, 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ எவ்வளோ இருந்தாலும் சரி, கால் பண்ணுங்கள். இதில் கோழி வளர்க்கலாமான்னு கேளுங்க, எவ்வளோ கோழி வளர்க்கலாம், எந்த கோழியை வளர்த்தா லாபம் சம்பாதிக்கலான்னு கேளுங்க. அழகாக பண்ணுவோம். நானே வர்றேன் உங்கள் பண்ணைக்கு, உங்கள் இடத்துக்கு, உங்களுக்கு தோட்டம் எங்கே இருக்குதோ அங்கே நானே விசிட் பண்ணுறேன். வந்து நேரடியாக ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்காக ஆலோசனை கொடுத்து, அதே போல் கோழி குஞ்சு வேணும்னாலும் நாங்களும் அதே கோழி குஞ்சு நாங்களே கொடுப்போம். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். சும்மா கிடக்கிற இடத்த பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கறி தேவைக்கு நாட்டுக்கோழி தேவை நிறையவே இருக்குது. கறி தேவை மட்டும் இல்லை, இப்போ நிறைய கோழிகள், இந்த பெருவடை கோழிகளில் கட்டு சேவல்லாம் நிறைய உருவாக்குவாங்க. இந்த மாதிரி கட்டுக்கு தேவையான சேவல்கள் அந்த மாதிரி இதுகளே உருவாக்கலாம். நிறையவே நம்ம உருவாக்கி கொடுக்கும்போது நிறைய விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கறி தேவைக்கும் நிறைய தேவைப்படுது. பெருவடை நம்ம பெருவடையில் பல இனங்கள் இருக்குது. அது நம்ம கறி தேவைக்காக அந்த கோழிகள்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிறுவிடை, இடவெட்டு, இது எல்லாமே கறி தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி இந்த பக்கம் மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா, மதுரை பகுதியில் பெரும்பாலும் மதுரை, எங்களுடைய கடலூர் மாவட்டம், பாண்டிச்சேரி, இந்த பக்கம் சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது நிறைய பேர் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மதுரையிலலாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னா அப்படியே எவ்வளோ கோழி இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி வியாபாரிகள்லாம், மதுரை வியாபாரிகள்லாம் 2-3 பேர் கையில் இருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. உங்களுக்கு இடம் இருக்குது, சும்மா தான் கிடக்கு, நான் இது என்ன செய்யலைன்னு தெரியல, என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை கோழி பண்ணையை போடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா கால் பண்ணுங்கள். நான் நேரடியாக ஒரு ஆலோசனை தந்து நம்ம பண்ணையை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பண்ணையை நீங்கள் என்ன மாதிரி ஆரம்பிக்க விரும்புகிறீங்களோ அதே மாதிரி ஆரம்பிக்கலாம். பெரிய அளவில் செலவு பண்ணாமல் ஒரு நார்மலான ஒரு செலவு பண்ணி அதுலேருந்து இந்த பண்ணையை எப்படி ரன் பண்ணலாம், அதே நேரத்தில் பண்ணையை ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இது வெற்றிகரமாக எப்படி நடத்துறது, இந்த கோழி வளர்ப்பை வெற்றிகரமாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு பண்ணை அமைக்கிறதுக்கான ஆலோசனை மட்டும் இல்லை, கோழி வளர்க்குறதுக்கான ஆலோசனையோட மருத்துவ மேலாண்மை. இந்த கோழிகள் வளர்ப்பதில் நிறைய பேருக்கு இருக்கிற சவாலே மருத்துவ மேலாண்மை தான். மருத்துவத்தால் தான் நிறைய பேருக்கு மருத்துவம் சரியாக தெரியாதனால நிறைய பேர் பண்ணையோடு அடி வாங்கிடும் கோழியெல்லாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். இது நம்ம யூடியூப்பில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போடலாம், கால் பண்ண தேவையில்ல. வாட்ஸ்அப்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு மருத்துவ உதவிகளை நான் சொல்லிட்டு வருவேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணை ஆரம்பித்து உங்கள் கூட நீங்கள் கோழிகள் விற்பனை செய்யும் வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன். நாங்களே மொத்தமாகவும் எடுத்துக்குவோம் கோழிகளை. நீங்கள் வளர்த்து கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்குவோம். அதே நேரத்தில் வேறு யாரும் இருக்காங்க, வேறு யாருக்கும் தேவைப்படுதுனாலும் விற்பனை பண்ணி கொடுப்போம். அதனால் விற்பனை பண்ணுறதுலேயும் ஒரு பயம் இல்லை. ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை, பெருவிடை கோழிகளை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அழகாக கொடுக்கலாம். சிறுவிடை கோழிகள் உங்களுக்கு வேணும், கடைகளுக்கு வியாபாரத்துக்கு சிறுவிடை கோழிகள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கால் பண்ணுங்கள். அது மொத்தமாக நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தே தருவோம். அங்கே எடுத்துகிட்டு வந்து தருவோம். உங்களுடைய இடத்துக்கே எடுத்துகிட்டு வந்து தருவோம். எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், கிலோ என்ன ரேட்டு, நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்குவீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசலாம்.
மண் வறுவல், மண் சட்டி சமையல்லாம் நிறைய கொங்கு மண்டலத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஈரோடு அந்த பகுதிகளில். அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு நான் இந்த மாதிரி மண் சட்டி வறுவல் அந்த மாதிரிலாம் போடுறோம், எங்களுக்கு அந்த மாதிரி நாட்டுக்கோழிகள் வேணும், 2 கிலோ வெயிட்டுக்கு மேலே வேணும், பெரிய பெரிய சேவல்கள், பெரிய கோழிகள் 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ வெயிட்லாம் வேணும், நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போம். அதையும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணுங்கள், என்ன விலை, எப்படி பண்ணலாம், யார் நாங்கள் கொண்டு நேராக கொடுத்தா என்ன ரேட்டு கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுவோம். அதே மாதிரி பண்ணை அமைத்தல் தான் நம்ம இன்றைக்கி மெயினாகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பண்ணை அமைத்தலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா கிடக்கிற இடங்களை சும்மாவே விடாதீங்க. எந்த பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த இடத்துல ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றது தான். நான் இதே மாதிரி கூப்பிட்றவங்களுக்கு ஆலோசனையாக போயிட்டு தான் இருக்கேன். சில பண்ணைகளுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், என்ன கோழி வளர்க்கலாம், எதை வளர்த்தா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறேன். அது உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச வந்த கான்செப்ட்டு. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திடுங்க. அதை அழுத்தினோன்னா ஆள்னு ஒரு பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. என்ன தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணலாம். இந்த கோழி சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும். அதே நேரத்தில் மருத்துவத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நானும் வாய்ஸ் மெசேஜ்லேயே பதிலளிப்பேன் உங்களுக்கு. ஏன்னா கால் பண்ணுறதால இப்போ நான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியல, டைம் கிடைக்கல. அதனால் நான் எல்லாத்துக்குமே அதை தான் சொல்லிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.